ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ChatGPTல பெஸ்ட் இ-காமர்ஸ் கோர்ஸ் இன் தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ரிப்ளை என்ன வந்துருக்குன்னா, நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் செல்லராக தொடக்க வேண்டும், ட்ராப் ஷிப்பிங் கற்க வேண்டும், அல்லது உங்கள் சொந்த இ-காமர்ஸ் வெப்சைட்டை உருவாக்க வேண்டும் என்பதை கொண்டு பெஸ்ட் கோர்ஸ் மாறும். ஸோ தேவைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் ஃப்ளிப்கார்ட்னு சொல்லிட்டு தமிழ் இ-காமர்ஸ் அகாடமின்னு சொல்லிட்டு யாரை ChatGPT ரெஃபர் பண்ணுதுன்னா நம்மளோட வெப்சைட் தான். ஸோ அது போக யூடியூப் சேனல் ஒன்று ரெஃபர் பண்ணுது, அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் இ-காமர்ஸ் யூடியூப் சேனல் தான். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். ChatGPTல நான் ஒரு விஷயம் கேட்டேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுது. ரெண்டாவது ரெக்கமெண்டேஷன்ஸில் என்னோட வெப்சைட் லிங்க்கும் யூடியூப் சேனல் லிங்க்கும் அது கொடுக்குது. இது பேர் தான் GEO. ஃபர்ஸ்ட்லாம் வந்து கூகுள் சர்ச் இன்ஜினில் ஒரு விஷயத்தை தேடி போகும்போது நம்மளோட வெப்சைட் ஃபர்ஸ்ட் பேஜில் வரணும், ஃபர்ஸ்ட் இடத்துல வரணும்ட்டு பின்னாடி பேக் எண்ட்ல நிறையா அந்த வெப்சைட்டோட ஓனரான நம்ம நிறைய ஒர்க் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் SEO. சர்ச் இன்ஜினுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வெப்சைட்டையும் கீவேர்ட்ஸ்லாம் கொடுத்து ஆப்டிமைஸ் பண்ணுற பேர் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இன்னைக்கு டேட்டுக்கு அது அப்கிரேட் வெர்ஷனா GEO AEOலாம் வந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் GEO தான் ஃபியூச்சரா, ஒரு பிசினஸ் ஓனரா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து பண்ற நமக்கு GEOவும் முக்கியமா? ஸோ அது எப்படி நம்ம ஆரம்பிக்கிறது, இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து கூகுள்ன்ற ஒரு சர்ச் இன்ஜின் இருக்கு, யூடியூப்ன்ற ஒரு சர்ச் இன்ஜின் இருக்கு, ஈவன் அமேசானும் ஒரு சர்ச் இன்ஜின் தான். ஸோ நம்ம எந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ணாலும் சரி, அந்த சர்ச் இன்ஜினில் நம்ம முன்னாடி வரணும்னு சொல்லிட்டு நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ கூகுள்ன்ற சர்ச் இன்ஜினில் நம்ம முன்னாடி வரனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? நமக்கு அதிகமான சேல்ஸ் நடக்கும். ஏன்னா பெரும்பாலான பர்ச்சேஸ் வந்து ஃபர்ஸ்ட் 3 பேஜில் முடிஞ்சிடும். பட் இன்னைக்கு டேட்டுக்கு என்ன அடுத்த பிரச்சனைனா, கூகுளில் ஒரு விஷயம் சர்ச் பண்ணா ஜெமினியே வந்து AI வச்சு ஒரு ஆன்சர் கொடுக்குது. அதுக்கப்புறம் தான் வெப்சைட் அப்படின்ற விஷயமே ரேங்க் ஆகுது. இன்னும் என்னன்னா, சில பேர் வந்து கூகுளில் சர்ச் பண்றதை விட்டுட்டு ChatGPT ஜெமினியில் போய் சர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதனால தான் வந்து GEO அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்னைக்கு அதிகமாயிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாகிராம் சரி, யூடியூப்லயும் சரி, நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடா கொடுக்கறதுனால நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது, அன்வான்டட் பேனிக் கிரியேட் ஆகுது. அது எப்படி சார் அப்படி சொல்றீங்க கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கீங்க, நான் ஒரு சர்வீஸ் பேஸ்டு பிசினஸ் பண்றேன்னா உங்களுக்கு கண்டிப்பா GEO அப்படின்ற ஒரு அவசியமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டீங்க. நீங்க கண்டிப்பா மூவ் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம மிஸ்டர் ஜெஃபர்சன் சேனல்ல இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தோ சின்ன ஒரு ஷாப் வச்சிருந்தோ ஒரு ப்ராடக்ட்டை விற்கிற ஒரு பிசினஸ் பீப்புளுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் அவங்களுக்கு அவங்களே அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம தொடர்ந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம சேனல்ல வந்து சர்வீஸ் ஓரியன்டட் பிசினஸே பண்றது இல்லையான்னு கேட்டீங்கன்னா அவங்களும் பண்றாங்க. எப்படின்னா டாக்டர் அர்பன் ஒருத்தவங்க இருக்காங்க, ஃபினான்ஸ் கம்பெனி வச்சுருக்கவங்களுக்கு வந்து கிளைண்டா வச்சிருக்கோம், எல்லாமே பண்றோம். பட் என்ன ஒரு விஷயம்னா 90% வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் பிசினஸ் பண்றவங்க தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க, யூடியூப்ல வியூவர்ஸாகவும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு GEOன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தை கிரியேட் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, நம்ம கஷ்டப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து SEOக்காக நிறைய வேலை பார்த்துருக்கோம். திடீர்னு GEO வந்துடுச்சு அப்படின்னா முதல்ல இருந்து நான் ஆரம்பிக்கணுமா, ரைட் ஃப்ரம் ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம ஒழுங்கா SEO பண்ணா GEOல ரேங்க் ஆயிடும். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஸோ இப்போ அந்த ரெஃபரன்ஸ் லிங்க்லாம் காட்டுச்சு இல்லையா, கீழே அப்படியே வந்துச்சிங்கன்னா சோர்சஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். சோர்சஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் இ-காமர்ஸோட நம்மளோட வெப்சைட்டு ப்ளஸ் கீழே வந்தீங்கன்னா திருப்பி நம்ம தமிழ் இ-காமர்ஸோட வெப்சைட்டு சேனல் எல்லாமே இங்கே இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒழுங்கா SEO பண்ணனால தான் ChatGPT நம்மள ரெஃபர் பண்ணுது. நம்ம ஒழுங்கா SEO பண்ணலன்னா, SEOன்றது சொன்னா வெப்சைட்டுக்கும் சரி, யூடியூப்க்கும் சரி, இன்ஸ்டாகிராமுக்கும் சரி, எல்லா இடத்துலையுமே ப்ராப்பரான கீவேர்ட்ஸ், ப்ராப்பரான கண்டென்ட், ப்ராப்பரான கேப்ஷன்ஸ், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், வெப்சைட், பிளாக் எல்லாமே கரெக்டாக கொடுத்தனால தான் ChatGPT வந்து நம்மள ஒரு பொருட்டா கன்சிடர் பண்ணுது. ஸோ அதனால GEOன்ற ஒரு விஷயம் வந்துருச்சு, அப்போ இவ்வளோ நாளாக SEOக்கு போட்ட எஃபர்ட் எல்லாமே வேஸ்டான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. நீங்க SEOன்ற ஒரு விஷயத்த கையில் எடுத்து நீங்க ப்ராப்பராக பண்ணீங்க இல்லையா, அதே மாதிரி நீங்க லாங் டேர்முக்கு பண்ணீங்கன்னா GEOல இண்டெக்ஸ் ஆகலாம், தப்பே கிடையாது. என்ன ஒன்று, இன்னைக்கு டேட்டுக்கு SEOல நீங்க சர்டன் ப்ரொசீஜர் பண்றீங்க இல்லையா, அது கூட சேர்த்து இன்னும் 2-3 விஷயம் பண்ணா போதும் GEOல ப்ராப்பரா இண்டெக்ஸ் ஆயிடலாம். இன்ஃபேக்ட் நான் கேட்டீங்கன்னா GEOன்ற விஷயத்தையே லாஸ்ட் ஒரு 2 to 3 months தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி என் வெப்சைட்டுக்கு என்னோட கிளைண்ட்டுக்கு எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சேன். டு பி ஹானஸ்ட், நான் 3 மாசத்துக்கு முன்னாடி செக் பண்ணும்போது இதே மாதிரி ரிசல்ட் தான் வந்துச்சு. எனக்கு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இல்லை. 3 மாசம் முன்னாடி நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு ChatGPT ரெஃபர் பண்ணவே இல்லை, ஆனால் இப்போ சர்ச் பண்ண ஒன்று ரெஃபர் பண்ணுது. அப்பெல்லாம் எந்த ஒரு இதுவும் நான் போய் சொல்ல மாட்டேன். GEOன்றது ஆட்டோமேட்டிக்காக நான் 2 to 3 months நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி எனக்கு இண்டெக்ஸ் ஆச்சு, இப்பவும் இண்டெக்ஸ் ஆகுது. ஃபேக்ட் என்னன்னா SEO பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் SEO ஒரு நாள் பண்ணது வேஸ்ட், நான் GEOக்கு தனிப்பட்ட முறை உழைக்கணுமா அந்த மாதிரிலாம் கேள்விகளை விட்டுருங்க. கரெக்டாக தான் இருக்கீங்க நீங்க. ரெண்டாவது, நம்மள நிறைய பேர் வந்து ப்ராடக்ட் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். ப்ராடக்ட் ஓரியன்டட் பிசினஸ்னா இன்ஸ்டாகிராம்லயோ வெப்சைட்லயோ ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்றோம். அப்போ மக்கள் வந்து யாருமே வந்து ChatGPT ஜெமினிட்ட போய் எனக்கு ப்ராடக்ட் வேணும்னு கேட்க மாட்டாங்க. இப்போ எனக்கு ஒரு சாரி வேணும்னா கூகுளில் போய் சர்ச் பண்ண போறேன், இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்து வாங்க போறேன், யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்த்து நம்பருக்கு ஃபோன் பண்ணி செல்லருக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ பிரைஸ் என்னன்னு கேட்டு ஜிபே பண்ணி வாங்க போறேன். ஸோ என்டையர் அந்த சைக்கிளை பார்த்தீங்கன்னா இப்படியே நடக்க போகுது. அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம வந்து இந்த GEO SEO பார்த்து பயப்படணும் அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டே ஆரம்பிக்கல, ஆனால் நல்ல லேக்ஸ் கணக்கில் சேல்ஸ் பண்றாங்க.
காரணம் என்னன்னா அவங்களுக்கு மார்க்கெட்டோட இம்பாக்ட் என்னன்னு தெரியுது. இன்னைக்கு தேதிக்கு ஒருத்தர் ட்ரஸ்ட்டை பில்ட் பண்றதுக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் மெசேஜ் பண்ணாதான் அவங்க கன்வர்ஷன் ஆகுறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால நம்ம அந்த அளவுக்கு பேனிக் ஆகணும் அவசியம் இல்லை. ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா எஸ்இஓன்றது எப்படின்னா நம்ம ஒரு மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு நிறைய வகையான கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் இருக்கும், அதுல எனக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கிட்டு வரேன். பட் ஜியோன்றது எப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு கிட்ட ஒரு பர்டிகுலர் டெக்னிக்கலா எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ப்ராப்ளம் சொல்லுவோம், அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க, அந்த சொல்யூஷன் வந்து ப்ராடக்டா இருக்கு. அப்படிதான் இங்க ChatGPT ஜெமினி இங்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வைக்கிறேன். எப்படின்னா அர்பன் கிளாப்னாலே உங்களுக்கு தெரியும் ஒரு சர்வீஸ் பேஸ்டு இண்டஸ்ட்ரி தான் அது. வீட்டுக்கு தேவையான பிளம்பர், கார்பெண்டர், எலக்ட்ரிஷியன்ஸ் இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் கொடுக்குறாங்க. இப்போ நான் ஜெமினில போயிட்டு நான் சர்ச் பண்ணேன், இந்த மாதிரி என்னோட வாட்டர் வந்து கிளீனாவே இல்லை, பட் 2 months பிஃபோர் வரைக்கும் நல்லா இருந்துச்சு, இப்போதான் ரொம்ப ஒஸ்டா இருக்கு, கெட்ட ஸ்மெல் வருது, ப்ரௌனிஷா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நான் ஜெமினி கேட்கும்போது அது ஒரு ஐடியாஸ் கொடுக்கணும். உங்களோட வெல் வாட்டர் செக் பண்ணுங்க, pH லெவல் பாருங்க, பிளஸ் வந்து டேங்க் ரெகுலரா க்ளீன் பண்ணுங்க. டேங்க் ரெகுலரா க்ளீன் பண்றதுக்கு உங்களால முடியலன்னா நிறைய மேன் பவர் ஏஜென்சிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அர்பன் கிளாப் லிங்க் கொடுத்து இதை கிளிக் பண்ணி இதில் போய் நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே வந்து டேங்க் க்ளீன் பண்றதுக்கு ஆள் வருவாங்க. அப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் சொல்றோம், அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குது, அந்த சொல்யூஷன்ல சர்வீஸ் இண்டஸ்ட்ரி லிங்க் ஆயிருக்கு. அதனால சர்வீஸ் இண்டஸ்ட்ரி தான் வந்து அதிகமா ஜியோல கான்சென்ட்ரேட் பண்ணும். ஓகேயா? அதுக்கு ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கவங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண தேவைன்னு கேட்டீங்கன்னா நீங்க ப்ராடக்ட் பேஸ்ட் பிசினஸ் பண்றவங்க ஒரு 10 மடங்கு எஃபர்ட் போட்டா சர்வீஸ் பிசினஸ் பண்றவங்க 100 மடங்கு எஃபர்ட் போடணும். இதுதான் விஷயம். வரும் காலங்களில் கண்டிப்பா ஜியோ பத்தி, ஏஐஓ பத்தி, இதுல எப்படி இண்டெக்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம ஒன் பண்ணா பார்க்க போறோம். அதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு வச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.